சென்னை அடையாறில் குடிபோதையில் காரோட்டி விபத்து ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் யார் என்று கூறிய காவல்துறையினர் மற்றொரு நபர் குறித்த தகவலை தெரிவிக்க மறுத்து வருகின்றனர். இதுபற்றி செய்தி ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், விபத்து எப்போது நிகழ்ந்தது? விபத்து ஏற்படுத்தியது யார்? விவரங்கள் என்ன? அதாவது இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் சென்னை ஜெமினி பிரிட்ஜிலிருந்து கத்தீட்ரல் ரோடு அந்த இடத்துக்கு வர வழியில ஆட்டோக்கள் வரிசையா கத்தீட்ரல் ரோட்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அனைவருமே இரவு நேர ஆட்டோ ஓட்டுநர்கள். அந்த 12 ஆட்டோக்கள் அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் அந்த ஆட்டோலயே சில பேர் தூங்கிட்டு இருந்திருக்காங்க, சில பேர் அந்த ஆட்டோல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல விலை உயர்ந்த இந்த கார், நம்ம அந்த கார் பார்க்கலாம். இந்த கார் தான் விபத்துக்கு ஏற்படுத்திய கார். இந்த கார் தான் அங்கு வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள் மீது ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாகவே மோதி இருக்கிறது. அந்த ஆட்டோக்கள் எல்லாம் ஆட்டோ டிரைவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு ஆட்டோலையும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. வரிசையா இந்த கார் வந்து ஒரு ஆட்டோலையும் மோதி, ஒரு ஆட்டோல மோதி மாட்டிட்டு இன்னொரு பின்பகுதி இருக்கக்கூடிய ஆட்டோக்கள் மீதும் மோதி இருக்கு. இந்த மோதியதுனால பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல 2 பேர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 2 பேருமே அப்போது மது போதையில் இருந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கார் வந்து ஏற்படுத்திய விபத்தின் காரணமாக 2 பேர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. அதுல ஆறுமுகம் என்பவர் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிகிறது. அந்த ஆறுமுகம் என்பவர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆறுமுகத்தின் ஆட்டோவை நம்ம பார்க்கலாம். இதுதான் ஆறுமுகத்தினுடைய ஆட்டோ. இந்த ஆட்டோல அவர் இருக்கும்போதுதான் இந்த கார் விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல இருந்த ஆறுமுகம் தான் தற்போது மிகவும் கவலைக்கிடமான நிலையில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆறுமுகத்துடன் பரதன் என்பவரும் ஜிஹெச்ல, அதாவது ராயப்பேட்டை சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 8 பேர் மிகவும் மோசமான நிலையிலே ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பா அந்த சம்பவ இடத்தை நேரில் பார்த்தவங்கள்ட்ட கேட்கலாம். இங்க ஆட்டோ டிரைவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, எத்தனை மணிக்கு ஏற்பட்டது சார்? நைட்டு 3 மணி இருங்க. அன்னைக்கு தூங்கி இருந்தோம் எல்லாரும். டமடமான சவுண்டு இருக்குது. மொத்த வண்டி அடிச்சு தூக்கின்னு போயிட்டாங்க. அவ்வளோதான். ஒரு வண்டி தூக்கினே போயிடுச்சு வண்டி. இதுல எத்தனை பேர் அந்த ஆட்டோல இருந்தீங்க? எந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டது? ஒவ்வொரு ஆள் தான் தூங்குவோம் எல்லாம் வண்டியில. நைட் டைம்ல எக்மோர்ல கொசு கடின்ட்டு அங்க போய் படுக்குது லைனா. இந்த கார்ல எத்தனை பேர் வந்தாங்க? அவங்கள பாத்தீங்களா? அவங்கள அந்த சம்பவ இடத்துல வந்தாங்க. கார்ல எத்தனை பேர் வந்தாங்க எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு இந்த வண்டி தான் இருந்து சத்தம் கேட்டு எழுந்ததுக்குள்ள அடிச்ச உடனே நான் போயிட்டு ஒரு செவுத்துல மோதி கீழே வந்து எனக்கு செஸ்ட்ல டக்குன்னு பெயின் வந்தது. கால் இது மாதிரி ஆயிடுச்சு. அந்த கேர்னஸ்ல அப்படியே உட்காந்துருந்தேன். அதுல வந்து பார்த்தாக்கா போலீஸ்கார் வந்து 2 பேர் மட்டும் அவங்க கூட்டிட்டு போனாங்க சேஃப்டியா. அதுக்கப்புறம் நடுவில் யாருமே வரவே இல்லை. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ நாங்கள் கேட்கலாம், எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் 2 செல்லு பணம்லாம் வச்சிருந்தேன் ஆட்டோவில். அதெல்லாம் மனசாட்சி இல்லாமல் அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதாவது விபத்து ஏற்படுத்திய காரில் 2 பேர் வந்ததாகவும் காவல்துறையின் விசாரணையில் விகாஷ் 22 வயது, அவர்தான் இந்த காரை ஓட்டி வந்தார் என்பதும், இன்னொருவர் அந்த காரில் வந்தவர் யார் என்று தெரியவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க. ரகுவரன், கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவருடைய விவரம் தெரிந்தது, மற்றொருடைய விவரம் என்ன? அது தரப்புல அது சம்பந்தமா காவல்துறை ஏன் விவரத்தை கூற மறுக்குது? அதாவது இந்த கார் வந்து மிகவும் விலை உயர்ந்த கார், அதுவும் ரொம்ப வேகமா வந்திருக்காங்க. இந்த கார் வந்த வேகம் 10 ஆட்டோக்களை மோதி இருக்கு அப்படின்னா அந்த காரினுடைய வேகத்தை நம்ம பார்க்கலாம். 10 ஆட்டோக்களையும் மோதி 10 பேர் இதுல பாதிக்கப்படைஞ்சிருக்காங்க. ஓட்டிட்டு அந்த கார் வந்து விலை உயர்ந்த கார் அப்படின்றதுனால அதுல பாதுகாப்பு கருவிகள்லாம் இருக்குது. அதனால காரை ஓட்டிட்டு வந்தவங்க மிகவும் பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சேஃபா இருக்காங்க. ஆனா அந்த கார் ஓட்டிட்டு வந்தவங்க முதற்கட்ட விசாரணையில மது போதையில இருந்ததா சொல்லப்படுது. அவங்கள ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்று அவங்க மருத்துவ பரிசோதனை செஞ்சிருக்காங்க. மேலும் விசாரணை நடத்தியிருக்காங்க. தற்போது அடையாறு போக்குவரத்து காவல்துறை அலுவலகத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு வர இருக்கிறாங்க. விகாஷ் என்ற 22 வாலிபர் மட்டும் தான் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவங்க. கூட வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் சொல்ல மறுக்கிறாங்க.